ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட மேன் ஆன் ஃபயர் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் நடுவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போர்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் கூட வேலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் கண்ணு முடியோட வந்துட்டு இறந்து போறாங்க. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆல்கஹாலிஸ்டா இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக நம்ம ஹீரோவை பிரேசிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஒரு நாள் நைட்டு அங்க நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல இவங்களோட ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஆனா அவருடைய பொண்ணு மட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்னமான ஒரு முச்செல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு. தென் மேக்கிங்குமே ஒரு சீன்லயுமே ஒரு நல்ல ரிச்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. தென் ஆக்டிங்குமே சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஃபோக்கஸ் கொடுத்திருந்தாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் கொடுத்திருந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோக்கஸை கொடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாலுமே ஓவரலா பார்க்கும்போது கொஞ்சம் லேகாரமா தான் இருக்கு. மெயினா நம்ம ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவத்துல இருந்து இவர் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கனெக்ட் ஆகுது. ஃபைனலா பெருசா இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத சீரிஸ்ல வரக்கூடிய அந்த ராவான ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.